இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் 2025 ஒரு பெரிய மேட்ச் டாக்டி மேட்ச் நடக்கும்போது அந்த டாக்டி மேட்ச்சை பற்றி மேற்கொண்டு மிகப்பெரிய ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் நடக்க போகிற மிகப்பெரிய டாக்டி மேட்ச் யாராக இருக்குன்னு ஜான் சீனா அண்ட் லோகன் பால் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜேஇ. ஸோ இந்த பக்கம் ஒரு பெரிய சாம்பியனும் அந்த பக்கம் ஒரு பெரிய சாம்பியனும் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் மேட்ச் பெருசாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணி ஃபஸ்ட் டைமாக தோக்க போகிறாரான்ற கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அவர் ஹீல் டர்ன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ் அனைத்துமே ஜெயிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான்சனை எல்லாரையுமே ஈஸியாக தோக்கடிக்காமல் ஜான்சனை பயங்கரமாக எல்லாரையும் அடித்து வீழ்த்தி தோக்கடிக்கிற மாதிரியும் காமிக்காம ஜான்சனை சீட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜான்சனை ஹீல்லையே ஒரு டிஃப்ரெண்ட்டான பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் அவர் சீட் பண்ணுறது ஒரு பயங்கரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. பார்க்கறதுக்கு எல்லாம் ஹீல் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் ஜான்சனை கிட்ட தோத்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்தது இல்லாமல் முதல் முறையாக ஜான்சனாவுக்கு எகென்ஸ்டாக டாக்டி மேட்ச்சில் விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஇசோ இருக்கிறார். அவர் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்காரு. அவருக்கு எகென்ஸ்டாக லோகன் பால் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல தோத்துருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு ப்ரோமோ நடந்துச்சு. இந்த மேட்சுக்கான ஃபியூடு ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் டாக் டீம் டிவிஷனில் உள்ளவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சந்திக்கும் போதே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜேஇசோவும் கோடி ரோட்ஸும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஜான் சீனாவும் லோகன் பாலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டில் இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சி உருவானுச்சு. அவங்களுக்குள்ளேயே ஒரு அடிச்சுக்கிற மாதிரி ஃபியூடு வர நிலைமையில இருந்துச்சு. இந்த சூழ்நிலை தான் இவங்க மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் டாக்டி மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனா லோகன் பாலுக்கு டேக் வாங்காமல் கஷ்டமான சூழ்நிலை டேக் வாங்காமல் லோகன் பாலை அப்படியே தவிக்க விட்டுட்டு ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணுறதுனால வித்தியாசமான ஹீல் டர்னாக இருக்கிறதுனால அப்படியே இறங்கி போயிடுவாருன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜேஇசோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜான் சீனா இல்லாட்டி லோகன் பாலையே அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லோகன் பால் மற்றும் ஜேஇசோ கோடி ரோட்ஸ் 3 பேரையும் பயங்கரமா அடிச்சு போட்டு ஜான் சீனா இந்த மேட்சை விட்டு கிளம்பி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா இந்த மேட்ச்ல இருந்து வெளில குயிட் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.